சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தோடு அவர்கள் வைக்கக்கூடிய ஆசைகள், மரணித்த அந்த உயிர்கள் வைக்கக்கூடிய ஆசைகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதில் ஒன்று முஸ்னத் அஹமதிலே வரக்கூடிய செய்தி 14547வது இலக்கம். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதார ஆமா ஃபுஸிஹலஹு ஃபி கப்ரி, ஜனாஸால அதாவது கபரில் அடக்கப்பட்ட மனிதருக்கு கபர் விசாலமாக்கப்படும். அந்த விசாலமாக்கப்படுவதை கண்டவுடனேயே அந்த மையத், அந்த ஜனாசா சொல்லும், ஃபயுகா, அதாவது எப்படி என்றால் தஊனி உபஷ்ஷிரு அஹ்லி, எனது குடும்பத்துக்கு இந்த சுபசோபன செய்தியை சொல்ல அனுமதி தாருங்கள். நான் இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை, நான் இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை சொல்ல அனுமதி தாருங்கள். உண்மையிலேயே நமது உறவுக்காரர் ஒருவர் கபரிலே மகிழ்ச்சியாகவும் இறைவனது பஷாரத்தோடும் இருக்கிறார் என்பதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம்? இதை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது. அந்த இரவில் அல்லாஹ் நியமிக்கிறான், மலக்குகளுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான் லௌஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டிலிருந்து, இதுதான் இந்த வருடத்துடைய விதி. இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான், இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான். இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான், இந்த மனிதன் நோயோடு வாழ்வான். இப்படி அனைத்து விதியும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில். அப்துல்லா பின் மசூதுடைய மனைவி, அப்துல்லா பின் மசூதுடைய மனைவி தன் கணவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்ட டைமில் என்னது கொடுக்கலான்னு சொன்னது. அந்த ஹதீஸை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பெண், இது சஹீஹுல் புகாரியில், அதாவது 1462 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, பெண்களை நீங்கள் தர்மம் செய்யுங்க, வலவ் மின் ஹொலியிக்குன்ன, உங்களது நகைகளிலிருந்தேனும் என்ன செய்யுங்க, நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹி இது 2 சம்பவம் வருது. இதில் இப்படி ஒன்று, இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யுங்கன்னு சொன்னோன்னே அப்துல்லா பின் மசூத் மனைவி வந்ததாகவும் வருது. இதில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அப்துல்லா பின் மசூத் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு நான் வறுமையானவன் தானே, உங்களுடைய தர்மத்தை எனக்கு தரலான்றாங்க, உங்களுடைய சதக்காவை எனக்கு தரலாம் அப்படின்றாங்க. சதக்கானா வருது குர்ஆன்ல என்ன சொல்கிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன், அவர்களது சொத்திலிருந்து சதக்கா எடுங்கள் என்றான். ஜக்காத் எடுங்களுக்கு. அதே போல் ஜக்காத்து கொடுக்கறது இன்னம சதக்காத்துலில் ஃபுகரா, சதக்காக்கள் ஃபுகராக்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் 8 கூட்டத்தை சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறான், சதக்கானா என்ன செய்ய நான் சொல்கிறான். அதனால் ஜக்காத்துக்கு சதக்கான்னு சொல்லப்படும், சதக்காக்கு ஜக்காத்துன்னு சொல்லப்படும். அது குர்ஆன் சுன்னால வரக்கூடிய ஒரு வளமை. பிற்காலத்தில் நம்ம பிரித்து அதை சொல்கிறோம். வந்து கேட்குறான், பார்த்தா அன்சாரி பெண்மணி ஒன்று இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இதே தேவை தான். அப்போ பிலாலெல்லாம் வராங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட கேளுங்க, என்னுடைய இந்த தர்மத்தை வந்து நான் என் கணவருக்கும் என்னோடு இருக்கக்கூடிய அனாதைகளுக்கும், அவனோட சகோதர பிள்ளைகள் இருக்கிறாங்களோட அவங்களுக்கு கொடுப்பது எனக்கு கூலியா, அதாவது துஜிசி, அது வந்து இந்த சதக்காவை நிறைவேற்றுமா, அதை நான் செஞ்சதாக ஆகுமா, அதாவது இஜிசா நடக்குமான்னு கேட்குறாங்க, அதாவது கொடுத்ததாக ஆகுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்குறாங்க, அவங்க சொல்ல வேணான்றாங்க. ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்குறாங்க, அவர் சொல்லிட்டார் விளையாடுறாங்கன்னு. ஜைனப், யார் ஜைனப்னு கேட்குறாங்க, அப்துல்லா பின் மசூத் மனைவி எப்படின்றாங்க. அப்படியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அதாவது சதக்கா இப்னு மசூத் அப்படி சொன்னது, எனக்கு கொடுக்கலாம்னு சொன்னது சரியாகத்தான் சொன்னார். ஜௌஜுகி வ வலதுகி அஹக்கு மன் தஸத்தக்தி பிஹி அலைஹிம், உங்களுடைய கணவரும் உங்களுடைய பிள்ளைகளும் தான் நீங்கள் சதக்கா கொடுப்பதற்கு மிகவும் தகுதியானவர். இதில் பிள்ளைகளுக்கு அவங்க சதக்கா கொடுக்கல, கேட்டது கணவர் தான். சரியா, கணவர் இப்போ செலவழிப்பார், யாருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், செலவழிப்பார். அதனால் நீங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அதில் சொல்கிறாங்க. இல்லாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தோட போய் சேர்ந்து போகிறார். அப்போ சுப்ஹானல்லாஹ், அது ஒரு வசனம் வந்து ஒரு பல மணி நேரத்துக்கு விளங்கப்படுத்தினான். அதில் இவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ என்னோட பொறுமையாக இருந்துக்கல மாட்டேன் நான் சொன்னார். இவர் என்ன சொன்னால், நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்றார். அதுக்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் எப்படி நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தில் அறிவில்லை, அதில் நீங்கள் எப்படி பொறுமையாக இருப்பீங்க அப்படின்னு அவர் கேட்குறார். யாரு,
அதாவது அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். இது சாதாரண கேள்விதான். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதன் பொறுமை இழக்கக்கூடிய முதல் விஷயம் ரீசன் தெரியாட்டி, ஏன்னு தெரியாட்டி, என்னன்னு தெரியாட்டி அவனால ஒரு நாள் பெரிய அறிவாளியாக தான் பொறுமையா இருக்கிறார். எனவே எப்பொழுதுமே சகோதரிகளே, இறைவனிடத்தில் நம்ம துவா கேட்கிற நேரத்தில் நம்பிக்கை இழந்து துவா கேட்கக்கூடாது. துவா தான் ஒரு முஃமினுடைய உச்சகட்டமான சிலா, ஆயுதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, மதியனுக்கு போய் அந்த 2 பெண் சகோதரிகளுக்கும் உதவி செஞ்சுட்டு, ஏற்கனவே ஈஜிப்டில் இருந்து விரட்டப்பட்டு மதியனுக்கு போய் உதவி செஞ்சா, ஈஜிப்டில் இருந்து விரட்டப்பட்டவருக்கு மதியன்ல அறிமுகம், ஒரே ஒரு அறிமுகம் அந்த 2 பெண்ணு தான் ஹெல்ப் பண்ணினா, அதுக்கு பின்னால அறிமுகம் யார் அந்த ஊர்ல? அந்த 2 பெண். உங்கள் தந்தை எங்கே இருக்கிறார், தந்தையை சந்திக்கணும்டா ஒரு வார்த்தை என்ன செய்யலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்யலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹெல்ப் பண்ணிட்டு அறிமுகமே இல்லாத அந்த மதியன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபஸகாலஹுமா, அவர்களுக்கு நீரூற்றி கொடுத்தார். சும்ம தவல்லா இலபில், நிழலின் பக்கம் ஒதுங்கினார். பின்னர் இறைவனிடத்திலே சொன்னார், ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ், இந்த நேரத்தில் நீ எந்த நலவை எனக்கு இறக்கி தந்தாலும் நான் அதன் பக்கம் ஃபகீராக இருக்கிறேன், தேவையுடையவனாக இருக்கிறேன். நீ எந்த நலவை இப்பொழுது நீ இறக்கினாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். ஒரு நிழலின் பக்கம் ஒதுங்கி அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். சில விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுக்கிறாரு? அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் கைஃப துஹீல் மௌத்தா, எப்படி நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான்னு காட்டுண்டாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அந்த இடத்துல பொறுமை இழக்கிறாங்க. ஒரு ஈமானிய பொறுமை அது. அப்போ அல்லாஹ் தஆலா அவலம் துமின், ஈமான் கொள்ளலையான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அவலம் துமின், நீங்க ஈமான் கொள்ளலையாண்டு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? பலா, நான் ஈமான் கொள்ளாமல்லாம் இல்லை, லியத்துமா இன்ன கல்வி, எனது உள்ளம் அமைதி அடைவதற்காக அப்படின்னு. சில விஷயங்கள் இருக்கு அப்படிதான். சிலர் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை? நம்பிக்கைலாம் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக இதை சொல்லுங்க. அப்போ ஏன்டா நீங்க விருப்பத்தை நம்பலையா? விருப்பத்தெல்லாம் நம்பி தாங்கிறேன், ரிலாக்ஸுக்காக இதை செஞ்சிரு, சரியா? இப்படி நம்ம சொல்றோமே, இது மனிதனுக்கு வரும். இது அல்லாஹ்வோட அவர் செய்யலாம், லியத்துமா இன்ன கல்வி, என்ற உள்ளம் அமைதி அடைவதற்காக. இப்போ இதை பார்த்த உடனே அதை ஈமான சரியா விளங்குறமே. சில மக்களுக்கு ஈமான்லேயே ஒரு மிக பலகீனமாயிப்பார். அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சந்தேகப்பட்டீங்க, நம்மளே சந்தேகப்படல இவர், சரியா? அப்படின்னு இவர் ஒரு சிந்தனை வருது. உண்ட சந்தேகத்தை அல்லாஹ் தஆலா உனக்கு கொண்டு வராமிக்கிறான். நீ ஊர்ல இருக்கிற பிஸியில, உலகத்தில் இருக்கிற பிஸியில இந்த சிந்தனைக்கு இதை கொண்டு வராமிக்கிறான். கொண்டு வந்தா நீ காணாம பேத்திப்ப. அவர்கள் பொறுத்ததின் காரணமாக சொர்க்கத்தை கூலியாக கொடுத்து விட்டேன், என்னோடு பேச வேண்டாம் என்று சொல்லுவான்டா. பேச வேண்டாம் என்று மூடிட்டான்னு வைங்களேன், அப்புறம் யாரோட பேசுறாரு? அதுக்கு பிறகு வேதனையோடு வேதனை தான் போய்கொண்டிருக்குமே ஒழிய எங்கள் முறைப்பாட்டை கேட்பதற்கென்று ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான். இதுதான் வேதனை என்று சகோதரர்களே. ஆக இந்த மாதிரியான ஒரு மனோநிலையில், இந்த மாதிரியான ஒரு வேதனையான நிலையிலிருந்து, அல்லாஹ்வுடைய அருட்பார்வை இழக்கின்ற நிலையிலிருந்து தப்பிக்கொள்ள பார்க்க வேண்டும். அடிக்கடி அல்லாஹ் நாளை மறுமையில் உன்னை நான் பார்க்கின்ற பாக்கியத்தையும், நீ என்ன இரக்கத்தோடு பார்க்கின்ற பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக கேட்கக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் வர வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கருணை பார்வையை பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. உதாரணமாக இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா, இப்னுல் கையிம் ஜௌசி அல்ல, இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா, அவருடைய வரலாறு அற்புதமான வரலாறு. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இமாம். அற்புதமான வரலாறு. அப்படின்னா என்ன? அவருடைய உரைகள் ஆரம்பிக்கிற நேரத்திலேயே பள்ளியில் பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒரே நேரத்தில் அழக்கூடிய அளவு தசீர் அவருக்கு இருந்தது. அவ்வளோ அழகா உரை நிகழ்த்துவார். அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? நான் இறைவனிடத்தில் எனக்கு குழந்தைகள் தருமாறு பிரார்த்தித்தேன். ஒரு முறை குர்ஆனை ஓதி முடித்து விட்டு இறைவனிடத்தில் பிரார்த்தித்தேன். அல்லாஹ் எனக்கு 10 குழந்தைகளை அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்தான்? தந்தான். 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள். இமாம் இப்னுல் ஜௌசியுடைய வரலாறு. அவரே சொல்றாரு, 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள்ல 2 பெண் குழந்தைகள் மரணித்து விட்டன. ஆண் குழந்தைகள்ல 4 ஆண் குழந்தைகள் மரணித்து விட்டன. ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் எனக்கு என்ன செஞ்சார்? என்ஜினியர் அபுல் காசிம் என்ற ஒரு ஆண் குழந்தை எனக்கு என்ஜினியர் புனை பேரா வச்சார். அபுல் காசிம் என்ற ஆண் குழந்தை, அவர் பெரியவர், அது பிற பிற்காலத்தை பெரியவர் ஆகிட்டு அதை வச்சு அபுல் காசிம் அவர் சொல்றாரு, அபுல் காசிம் என்ற ஆண் குழந்தை. ஆனால் இரவை உயிர்ப்பிக்கிறது, இரவில் நின்று வணங்குதல். ரசூலுல்லாஹ் அத்தனை சொன்னாங்க, மன் காம ரமலான ஈமானன், இரவில் ரமலான்ல கியாமு ரமலான், இரவில் நின்று வணங்குறது.
அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா காலத்திலும் இந்த தொழுகை இருக்குது. எனவே இந்த தொழுகை இரவு வணக்கம் என்பது ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, கௌரவம். விட்டு கொடுக்க கூடாது, விட்டு விடக்கூடாது. குறைஞ்சது ஒரு ரக்காத்தாவது தொழுது கொள்ளுங்க. குறைஞ்சது, கூடுன இதை என்ன சொல்ல வரையில, குறைஞ்சது ஒரு ரக்காத்தாவது தொழுது கொள்ளுங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரக்காத் தொழுவாங்க. அப்ப அவங்கள பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டது, முஆவியா ஒரு ரக்காத் தொழுவார் வித்ர் அப்படின்ட்டு. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னஹு லஃபகீஹ், முஆவியா மிகப்பெரிய அறிஞர், அவர் பெரிய ஃபகீஹ், அவர் செஞ்சா சரியா தான் இருக்குன்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இது புகாரில பதிவாயிருக்கிறது. தங்களுடைய மனைவியிடத்திலே, தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான மனைவியிடத்திலே ரமதானுடைய வேலைகளில் சேரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தால் அதே நேரத்தோடு அந்த நோன்பு முறிக்கப்படும். அந்த நோன்பு முறிக்கப்படும். நோன்பை முறித்தால் அவருடைய கஃபாரா, அவருடைய பரிகாரம், அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பை நோக்க வேண்டும். 2 மாதங்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொடர்ந்து நோன்பை நோக்க வேண்டும். நோக்கக்கூடிய தொடரான நோன்பிலே இடையே அல்லாஹ் நோன்பு பிடிக்க தடை விதித்த நாட்கள் வந்தால், ஈதுடைய நாட்கள் வந்தால் அங்கே நோன்பு பிடிக்க கூடாது. நாட்கள் வந்தால் அவர் அந்த நாளை விட்டுவிட்டு அந்த 2வது மாதம் முடிந்த அடுத்த நாள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். 3வது 60 ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க வேண்டும். 60 மிஸ்கின்களுக்கு அவன் உணவளிக்க வேண்டும்.